ஸோ ஆல்ஃபாடு வந்து நம்மளுக்கு எவ்வளோக்கு விற்கிது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இது இன்னும் புது மாடல். ஸோ ரேவா 5 அப்படின்னா 2023 மாடல். இந்த மாடல் வந்து கிட்டத்தட்ட அது மூவ் ஆகிடுச்சு, அது விற்கலன்னு சொல்லிட்டாங்க, மூவ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ஃபாடு உங்களுக்கு 2020 மாடல் வந்து கிட்டத்தட்ட 420. ஸோ ஜேபிஒய்க்கு இங்கேயே சேல்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டி அதுக்கப்புறமா அதோட ஃபார்முலாலாம் அதோட அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு அதுவே கிட்டத்தட்ட ஒரு 3 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ் கிட்ட செலவாகும். கிட்டத்தட்ட ஒரு 45 லேக்ஸ்லேருந்து 50 லேக்ஸ் ஜேபிஒய் வச்சா தான் இங்கே வண்டியவே வெளியே எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஷிப்பிங் காஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் விற்கிறவங்க ஒரு ப்ராஃபிட் வைப்பாங்க, ஒரு மார்ஜின் வைப்பாங்க, ஒரு 5 லேக்ஸோ இல்லை 10 லேக்ஸோ மார்ஜின் வைப்பாங்க, ஜேபிஒயில் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வண்டி அங்கே கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நெதர்லாந்து, யூகே இதெல்லாமே நம்ம ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த வண்டி ஆல்ஃபாடு ரேவா 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வண்டி வந்து பாருங்கள் 42,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ரேவா 3 அப்படின்னு சொன்னாக்கா இப்போ 4 வருஷம் முன்னாடி உள்ள வண்டி. ஸோ 2021 மாடல். இந்த வண்டி பாருங்கள் எவ்வளோக்கு போகுதுன்னு சொல்லிட்டு 35 லட்சம் ஜேபிஒயில், 35 லட்சம் 35க்கு மேலே ரக்ஸட்ஸ். ஓகே, ஸோ 35 லட்சத்துக்கு போயிருக்கு அந்த வண்டி. ஸோ அது வந்து மார்க் ஸ்கோர் வந்து கம்மி, அதனால் அந்த வண்டி ரொம்ப கம்மியாக போயிருக்கு. ஸோ இது வந்து உரிக்கிரி, இந்த பாருங்க, இந்த வண்டியுமே கொஞ்சம் ஸ்கோர் கம்மி, அதனால் போயிடுச்சு. ஸோ ஸ்கோர் கம்மியான வண்டி வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் எப்பவுமே ஸ்கோர் அதிகமாக உள்ள வண்டி தான் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இது வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங், டைரெக்டாகவும் என்னால் போக முடியும். டைரெக்டாகவும் நாங்கள் வந்து டோக்கியோ ஆக்ஷன், இது வந்து டோக்கியோ ஆக்ஷன், ஆக்சுவலாக டோக்கியோ ஆக்ஷன், யக்கோஹாமா ஆக்ஷன், ஓசக்கா, நகோயா, ஹிரோஷிமா, கியூசுன்னு சொல்லிட்டு ஒரு இது நார்த் சைடு பக்கம் உள்ளது. இது மாதிரி எல்லா இடத்துக்குமே நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வந்து ஆக்ஷன்லேருந்து வண்டி எடுத்து மோஸ்ட்லி நார்வே, அதுக்கப்புறம் யூகே இதெல்லாமே அனுப்புகிறோம் நாங்கள். யூகே, நார்வே, யூரோப் கண்ட்ரீஸில் எங்கெல்லாம் ரைட் ஹேண்ட் டிரைவ்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அனுப்புகிறோம். நியூசிலாண்டு, மேக்ஸிமம் நியூசிலாண்டு, யூகே, நெதர்லாண்டு, ஆஸ்திரேலியா. ஸோ இது 3 தான் வந்து ஃபோக்கஸிங். அதுக்கப்புறமா வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே அனுப்புகிறோம். ஸோ மேஜராக அனுப்புறது வந்து டான்சானியாவுக்கு தான் அனுப்பிச்சிட்ருக்கோம் நிறையா. ஸோ உங்களுக்கு வண்டி வேணும்னா எங்களை கனெக்ட் பண்ணலாம்.